ரீதிங்க் பண்றதுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு கத்து கொடுக்கணும்னு சொல்றாரு. எப்படி நான் ரீதிங்க் நம்ம குழந்தைங்களுக்கு கத்து கொடுக்கறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் அவர் சொல்றது ஃபேக்ட்ஸ பத்தி குழந்தைங்க கிட்ட பேசுங்க அப்படிங்கிறாரு. எது ஃபேக்டோ அதை சொல்லுங்க. ரெண்டாவது, குழந்தைங்க கிட்ட இன்டராகேட் பண்ண சொல்லுங்க. அதாவது யாராவது எதை சொன்னாலும் எப்படி, இது எப்படி நடந்தது, அந்த கொஸ்டின்ஸ், இன்டராகேட்டிவ் கொஸ்டின்ஸ், WH கொஸ்டின்ஸ் கேட்க சொல்லுங்க, ஹவு கொஸ்டின்ஸ் கேட்க சொல்லுங்க. அவங்க வந்து ஜஸ்ட் அதை பிலீவ் பண்ணக்கூடாது, அவங்கள வந்து கொஸ்டின் கேளுங்கன்னு சொல்லணும். அப்புறம் மறுபடியும் அடுத்து இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப இருக்க குழந்தைங்க எல்லாமே வந்து அந்த இதுக்கான ரிவ்யூ எவ்வளவு இருக்கு, இதுக்கான ரேட்டிங் எவ்வளவு இருக்கு, இதுக்கான ரேங்கிங் எவ்வளவு இருக்கு அப்படின்னு அதை தான் தேடிக்கிட்டே இருக்காங்க. இப்படி ரிவ்யூவும் ரேட்டிங்கோ ரேங்கிங்கோ அந்த பப்ளிக்கா ஒரு விஷயம் ஒரு ஃபிகர்ஸ் பண்றதை வச்சு அது உண்மைன்னு நம்புறது அது பொய் அப்படிங்கிறத அவங்க புரியணும். அதுக்கு அவங்க ஃபேக்ட் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கும் பொழுது அவங்க எது உண்மைன்னு கண்டுபிடிக்க ஆரம்பிப்பாங்க. சோ குழந்தைங்களை வந்து அவங்கள கொஸ்டின்ஸ் கேட்க என்கேஜ் பண்ணணும், அதை என்கரேஜும் பண்ணணும் அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி நம்ம வளர்த்தோம் அப்படின்னா உண்மையிலேயே அவங்களுக்கான அந்த திங்கிங் ஸ்கில் அதிகமா வளர ஆரம்பிக்கும். அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கரா இருப்பாங்க. சரி, அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் வந்து என்னங்க நடக்க போகுது அப்படின்னா, ஈஸியா அவங்க பழைய விஷயத்த தேவையே இல்லாம பழைய ஸ்டூப்பிடா ஃபூலிஷா வச்சிட்டு இருந்த ஐடியாலஜிஸ் எல்லாம் நகர்த்திட்டு புதுசா இப்ப என்ன தேவையோ அதை உள்ள புகுத்திட்டு அவங்க வளர ஆரம்பிப்பாங்க. இப்ப வந்து குழந்தைங்க மட்டும் இல்ல, பெரியவங்களுக்கும் அதற்கான தேவை ரொம்ப முக்கியம். இன்னும் பழைய ஐடியாலஜிஸ்லயே நம்ம புடிச்சிட்டு உட்காந்துட்டே இருந்தா, நம்ம ஒப்பீனியன்ஸ் தான் கரெக்ட்னு இருந்தோம்னா நம்ம வந்து ஒரு பழைய விண்டேஜ் பீஸா இருக்க மாட்டோம், தொல்பொருள் பீஸா கூட இருக்க மாட்டோம், தேவையே இல்லாத ஒரு கார்பேஜ் பீஸா தாங்க நம்ம இருப்போம். நம்மளும் நம்ம வந்து இவால்வ் ஆகணும் அப்படின்னா உண்மையிலேயே ரீதிங்க் பண்ண ஆரம்பிக்கணும். ரீதிங்கிங் அப்படிங்கிறது உண்மையிலேயே அது வந்து சம்டைம்ஸ் அட்வான்டேஜும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. ஆனா அது நம்மளோட வேல்யூஸ பாதிக்காத மாதிரி இருக்கணும். எப்படி ஒரு டீச்சரோடைய பங்கு என்னன்னா, அந்த குழந்தைய ஒரு நல்ல குழந்தையா உருவாக்குறத தாண்டி அவங்க நல்லா ஒரு சொல்லி தரணும் அப்படிங்கிற நிறைய விஷயம் அதுக்குள்ள அடங்கி இருக்கு. ஒரு டாக்டர் அப்படின்னா ஒரு ஹெல்தி என்விரான்மெண்ட்டை ஒரு பேஷண்ட்டை மட்டும் கவனிக்கிறது கிடையாது, ஹெல்தி என்விரான்மெண்ட்டே அவங்க உருவாக்குறதுக்கான ஒரு பெரிய ஒரு பர்சனா இருக்கணுங்கிறது அவங்களுக்கான அந்த கோர் வேல்யூ. இப்படி வெறும் ஐடென்டிட்டியை மட்டும் பிடிக்காம இந்த வாழ்க்கையில நம்ம கோர் வேல்யூவோட நம்ம வாழ ஆரம்பிக்கணும். அந்த கோர் வேல்யூ என்ன? நம்மளோட எக்ஸலன்ஸ், நம்மளோட இன்டெகிரிட்டி, நம்மளோட ஹியூமிலிட்டி. சோ கிரவுண்டட், நம்ம கத்துக்க அவ்வளோ கிரவுண்டடா ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாமே இருந்துச்சு அப்படின்னா அந்த ரீதிங்கிங் ப்ராசஸ் வந்து நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இல்லாம நமக்கு அட்வான்டேஜஸா மாறும் அப்படின்னு சொல்றாங்க.